அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பஞ்சகாவியா தயாரிக்க போகிறோம். இது வந்து ஒரு இயற்கை உரம், மண் வளத்தை காப்பாற்றுறதுக்காக. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக 7 கிலோ பசுஞ்சாணமும் அப்புறம் 1 கிலோ நெய்யும் எடுத்து நல்லா பசிச்சு 3 நாள் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம காலையில் வந்து கலந்துருக்கோம். அப்புறம் 10 லிட்டரு கோமியமும் 10 லிட்டர் தண்ணியும் இதில் கலக்க போகிறோம். 12 நாள் காலை மழை கலக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 12 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறோம். இது வந்து 12 நாள் தயாரித்த பஞ்சகாவியா. இப்போ வந்து 3வது மெத்தடை என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. 2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிறோம், 3 லிட்டரு பால் எடுத்துக்கிறோம், 3 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறோம், 3 லிட்டர் இளநீ தண்ணி, வாழைப்பழம் 12. இதெல்லாம் இப்போ வந்து பிசைஞ்சு இதில் பஞ்சகவ்யாவோட கலக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை பிச்சு பிசைஞ்சிடலாம் நல்லா. பாருங்க 12 வாழைப்பழத்தை நம்ம தோலை உரிச்சு போட்டாச்சு. இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம 2 கிலோ தயிர் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சாச்சு. 2 லிட்டர் தயிர் அதில் சேர்க்க போகிறோம். தயிரையும் வாழைப்பழத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டோம். இப்போ 3 லிட்டர் பால் இதோட கலக்க போகிறோம். என்னென்ன சேர்த்துருக்கோம்னா பால், தயிர், 12 வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னென்னா 3 லிட்டர் இளநீ கலக்க போகிறோம். நமக்கு இந்த பக்கெட் வந்து நமக்கு பத்தலை, அதனால இன்னொரு பக்கெட்டில் பாதி நம்ம ஊற்றி வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம என்னென்ன கலந்துருக்கோம்னா பால், தயிர், இளநீ, வாழைப்பழம் 12 இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 3 கிலோ வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம். அதை இப்போ கலந்துக்கலாம். வந்து இப்போ கொஞ்சம் குட்டி குட்டி கட்டியாக இருக்குது. இந்த கட்டியே இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பஞ்சகவ்யாவோட கலந்துடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த அளவு நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை வந்து பஞ்சகவ்யாவோட கலக்கிறப்ப 30 நாள் வச்சுருக்க போகிறோம். அதனால் டெய்லியும் காலைல மாலை கலக்கிறதுனால கரைஞ்சிரும். இந்த அளவு கரைச்சது நமக்கு போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சதெல்லாம் இப்போ பஞ்சகவ்யத்தோட கலக்க போகலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இது வந்து நம்ம இப்போ நல்லா கலக்கி விடுவோம். இது வந்து நம்ம நல்லா கலக்கணும். ஏன்னா நல்லா கலந்தாதான் இது அது இன்னொரு நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் மூஞ்சி
இப்போ வந்து நமக்கு பஞ்சகவ்யால நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். ஓரளவு ரெடியான மாதிரி தான். இதை வந்து 30 நாள் நம்ம வந்து வச்சுருக்கணும். 30 நாள் வச்சுருந்து டெய்லியும் காலையும் சாயந்தரமும் வந்து நல்லா கலக்கி விட்டே இருக்கணும். ஏன் கலக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக நம்ம கலக்கி விட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கலக்கலைன்னா பொங்கி வந்து இந்த மூடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இதை நல்லா மூடி வச்சிடணும். இதை வந்து 30 நாள் கழித்து நம்ம பயிருக்கு பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி பஞ்சகவ்யம் கலந்து பயிருக்கு தெரியும். இதோட பயன்கள்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். பயிர் வந்து பூச்சி தாக்காது, பயிரில் வந்து நோய் ஏற்படாது, வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுது, பயிர் நல்லா வளரும், மண் வளத்தையும் நல்லா காக்கும். இப்போ வந்து பஞ்சகவ்யால இவ்வளோ பயன்கள் நமக்கு இருக்குது. அதனால் இதை வீட்டிலேயே ஈஸியாகவே தயாரிச்சிடலாம். செயற்கை மருந்துகளை ரொம்ப பயன்படுத்தி மண் வளம் வந்து ரொம்ப மாசாகுது. அதனால் இந்த மாதிரி இயற்கை மருந்துகளை நம்ம பயிருக்கு தெளித்தோன்னா நமக்கு நல்ல மொதல் குழு வந்து பஞ்சகவ்யா தயாரித்தாங்க. அவங்க சொல்ல தவறிய பாயிண்ட்டை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். பஞ்சகவ்யாவில் பசுங்கோமியம் பசுஞ்சாணம் எல்லாம் ஒன்றா கலந்ததுனால அதிக ஸ்மெல்லாக வரும். அந்த ஸ்மெல்லால் கால்நடையால் எந்த பாதிப்பும் பயிருக்கு ஏற்படாது. இது வந்து சாறு குறிச்சி வந்து அந்த சாறு உறிஞ்சோடனே அது உடனே இறந்து விடும். அதனால பயிர் வச்சு நல்லா அடையும். பஞ்சகவ்யா கரைசலை பயிருக்கு தெளிப்பதனால் இலைக்கருகள் நோய், வாடல் நோய், தேமல் நோய், இலைப்புலி நோய் போன்ற பாதிப்பு வராமல் தடுக்கப்படுகிறது. பஞ்சகவ்யம் வீட்டில் எளிதாக தயாரிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ 12 வாழைப்பழத்தையும் ஒன்றா உரிச்சு உள்ளே போடுறோம். செய்யுங்கப்பா. நல்லா தூக்கி பொம்பளை நான் நல்லா தூரத்துக்கு போப்பேன். அப்பதான் எல்லாம் கவர் ஆகும். நல்லா தயிர் வந்து 2 லிட்டர். ஒருத்தர் செய்யுங்கயா, அதான் அவங்க 2 பேர் போட்டு ஒரு ஆள் வாலி அப்படிங்க போய் கை கழுவிட்டேன் ஃபர்ஸ்ட் நினச்சி. ஏன் நம்ம பேச்செல்லாம் வர சொல்ல என்ன பண்ணுறாங்க? குடிச்சிடாத பின்னாலே நிற்கிறாப்புங்களா போய் குடு. இப்பதான் அது பேர் வெள்ளத்தை கொட்ட வெள்ளத்தை வந்து நல்லா அடுத்த பால் கல் ஊக்காமா மெல்லமா ஊற்றணும். கலக்குங்க, அப்படியே கலக்குங்க மெல்லமா. வெள்ளத்தை இடிக்கிறவங்க இருக்கலாம். யாராவது கல் கல் இருக்கும். அந்த கட்டையை எடுத்து தட்டுங்க. உங்க வீட்டுல இருந்து அடுத்தது இளநீர் ஏற்றுனா 3 லிட்டர் ஊற்றுறோம். முடிய இளநீ தண்ணி ஜில்லு ஜில்லுன்னு எடுத்து இன்னொரு லிட்டர் இளநீ தண்ணி.
கலர் பாக்கெட் யாராவது பார்த்தாங்கயா? என்ன கலர்? கிரீன் கலர் பாக்கெட் சால்ட் பாக்கெட் இந்த மாதிரி கால பேட்டலாம். பூமியா ஏய் வேண்டாம்ல இல்ல இருக்கு. அது தூளா இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து பெருக்கி கலக்கி இதெல்லாம் போய் கொஞ்சம் கழுவுங்க நீட்டா. உடைங்கண்ணே. வெள்ளத்தை போடுங்க. நல்லா வாங்கி ஏய் என்னப்பா கல்லு சுத்ததுண்டியா? வெள்ளம் வந்து 3 கிலோ எடுத்துட்டா அது நல்லா தூளா நறுக்கணும். அதுலேயே சொல்லுவோம் மண்ணாடியா? அந்த கட்டையை விடாது. வீடியோ இருக்கு. எங்க நான் கொஞ்சம் கலக்கட்டுமாங்க? அதான் அப்படியே தான் பண்ண வேணாம். நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தாலே அது கலக்கணும். அச்சுகளை ஏன் வாங்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. வீடியோக்காக கொஞ்சம் அஞ்சு கை விட நல்லா கரைங்க. அந்த கல்லிங்க பெரிய பாக்கெட் பா. அந்த பாக்கெட் சோடியா 3 நாள் கிடையாது. இப்போ போதும். நம்ம தென்னலும் 30 நாளில் தென்னலும் காலையும் சாயந்தரமும் கலக்கனால வெள்ளம் கரைஞ்சிடும். நம்ம ரொம்பவும் கரையோம்னா அதனால இப்போ எல்லாத்தையும் ஊறணும். அதே அதை கூட அதுலயே ஒரு இது எடுத்து திறந்து ஊற்ற போகிறோம். இப்போ எதுக்கு இதில் ஊற்றாது? என்னென்ன வேலை பண்ணுறேன்? இப்போ இந்த வந்து பசஞ்சானம் 7 கிலோ 1 லிட்டர் நெய் எல்லாம் ஒன்றா கலந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதை அடுத்தது ஊற்றுருங்க. இப்போ எல்லாம் கலந்ததெல்லாம் இதில் எடுத்து ஊற்றலாம். ஊருக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கேன். நல்லா வலிச்சு போடு. வந்து இதை நல்லா ஒன்றா கலந்து செய்கிறோம். நல்லா கலக்கணும். வந்து இந்த பஞ்சகை உள்ளே கலந்துதா இது வந்து காணிப்பேன் இல்லை கலக்குறது அப்படி இதெல்லாம் ஒன்றா கலக்கியாச்சு. கலக்கி 30 நாள் வரையும் நல்லா நொதிக்க விடணும். நொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம 1 லிட்டர்
1 லிட்டர் தண்ணியில் 30 மில்லி பஞ்சகாவியை ஊற்றி நம்ம பயிர் மேலே தெளிக்கலாம். பூச்சிலாம் செத்து போயிடும். பயிர் விளைச்சலாம் நல்லா அறுவடை. என்னன்னா பசுஞ்சாணம் 7 கிலோ, நெய் 1 லிட்ரு, தண்ணீர் 10 லிட்ரு, பசும் கோமியம் 10 லிட்ரு, வாழைப்பழம் 12, வெல்லம் 3 கிலோ, பால் 3 லிட்ரு, தயிர் 5 லிட்ரு, இளநீர் 3 லிட்ரு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டா இதை 30 நாள் நொறுக்கி விட்றோம். நொறுக்கி விட்டோன்னா காலையும் 30 நாளுக்குள்ள காலையும் சாயந்தரமும் நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டதுக்கப்புறம் அதை 1 லிட்ரு தண்ணியில் 30 மில்லி பஞ்சாகாய் கலந்து பயிர் மேலே தெளிக்கலாம். நம்ம பயிர் வச்சு பூச்சியெல்லாம் நல்லா செடியெல்லாம் வளரும். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சகாவியா தயாரிக்கும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். அக்டோபர் 15ஆவது நாள் பஞ்சகாவியை தயாரித்தோம். பசுஞ்சாணம் வந்து 7 கிலோ 1 கிலோ நெய்யை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். தினமும் காலை மாலை கலக்கணும். 18ஆம் தேதி 10 லிட்டர் கோமியம் 10 லிட்டர் தண்ணி கலந்து 12 நாள் வைத்திருக்க வேண்டும். தினமும் காலை மாலை கலக்கிக்க வேண்டும். இதில் வந்து 12 நாள் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றது இதில் இந்த பதிவில் இருக்குது. இது 12 நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.